எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ PLC பேசிக் சீரீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இது ஒன் ஷாட் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இது பிட் லாஜிக் தான். இப்போ ஒரு சைக்கிள்ல ஒரு தாட்டி தான் ஒரு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி டைம்ல இங்க ஒன் ஷாட் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒன் ஷாட் யூஸ் பண்ணும்போது அந்த லாஜிக் கண்டினியூஸா த்ரூவா இருந்தா கூட அந்த அவுட்புட் ஒரே ஒரு தடவை தான் ஆர் ஒரே ஒரு எக்ஸிகியூஷன் சைக்கிளுக்கு மட்டும்தான் ஆன்ல இருக்கும். நெக்ஸ்ட் சைக்கிள்ல ஆஃப் ஆயிடும் ஆர் ஸ்டேட் மாறிடும். இந்த ஒன் ஷாட்டை ரைசிங் எட்ஜுக்கும் ஃபாலிங் எட்ஜ் டிடெக்ஷனுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பிட்டோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதாவது ரைசிங் ஸ்டேட் ஆகுதா இல்லை ஃபாலிங் ஸ்டேட் ஆகுதாங்கிறத கூட நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும் இந்த ஒன் ஷாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அவுட்புட் ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸில் ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் ஷாட்டை யூஸ் பண்ணலாம். அது எந்த இடத்துல போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன் ஷாட் ரைசிங், ஒன் ஷாட், அப்புறம் இன்னொன்று ஒன் ஷாட் ஃபாலிங். ONS, OSR அண்ட் OSF அப்படின்னு சொல்லுவோம். இதே சீமன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர், பி ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் இங்கே போட்டிருக்கேன். இது ஒன் ஷாட் ரைஸு, இது ஒன் ஷாட் ஃபாலிங். இப்போ ஒரே ஒரு ட்ரிகர் பிட்டு 3க்கும் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ரியலாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஒன் ஷாட் நான் ஆன் பண்ணுறேன், ட்ரிகரை ஆன் பண்ணுறேன். ட்ரிகரை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு, இங்கேயும் அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு, ஃபாலிங் ஆன் ஆகல. இப்போ நான் ஆஃப் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா ஃபாலிங் நான் ஆஃப் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரைசிங்க்கும் ஃபாலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஒன் ஷாட் அந்த லாஜிக் ஹை ஆனாலே இங்கே த்ரூ ஆகிடும். இதுதான் பேசிக்காக ஒன் ஷாட்டோட 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதோட ஒர்க்கிங்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் ஒன் ஷாட் யூஸ் ஆகிறதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ட்ரிகர் போட்டிருக்கேன். ட்ரிகருக்கு இங்கே ஒரு ஒன் ஷாட் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒன் ஷாட் யூஸ் பண்ணனா இந்த 2 டைமரோட டிஃபரன்ஸ் நீங்கள் லைவாக பார்க்க முடியும். இப்போ ஒரு டைமருக்கு நான் ஒன் ஷாட் போடலை, இன்னொரு டைமருக்கு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் த்ரூவானே ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. பட் ஆனால் இந்த பிட் ஹையில் தான் இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸிக்யூஷன் சைக்கிளுக்கு ஒரு தாட்டி தான் நடக்கும். ஸோ ப்ராசஸரோட டைம் மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கிறதுனால இங்கே ரெக்கார்ட் ஆகலை. இதே மைக்ரோ செகண்ட்ஸ்னால் கண்டிப்பாக இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது மில்லி செகண்ட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணும் இந்த டைமர்ஸு. ஸோ இதில் ரெக்கார்ட் ஆகலை. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் ஷாட்டோட ஒர்க்கிங். ஸோ அது போட்டிங்கன்னா ஒரு தாட்டி தான் சைக்கிள் ஒர்க் ஆகும். இப்போ இந்த அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகும். இப்போ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 அவுட்புட் இருக்கு, இங்கே ஒன் ஷாட் இருக்கு. நான் இந்த சேஞ்ச் இன் அவுட்புட்டை காட்டுறதுக்காக இங்கே ஒரு கவுண்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த கவுண்டரை இப்போ பாருங்க, நான் இங்கே ட்ரிகர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே அவுட்புட் கண்டினியூஸாக ஆனில் இருக்கு, இங்கே ஒரு தாட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், உங்கள் கவுண்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த ஒரு தாட்டியும் ஆன் ஆகும்போது இந்த கவுண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த லாஜிக் ஒரே ஒரு தாட்டி தான் ஆன் ஆகும். ஒரு எக்ஸிக்யூஷன் சைக்கிளுக்கு ஒரு தாட்டி தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒன் ஷாட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு தாட்டி தான் ஆன் ஆகணும், இந்த வாட்டி ஆனே ஆகக்கூடாது அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரிகர் பிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன் ஷாட்டோட பொசிஷன் முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டிருக்கேன். இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கவுண்டரில் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தாட்டி ஆன் பண்ணிட்டேன், இந்த லாஜிக் த்ரூ ஆயிடுச்சு, ரெண்டுமே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்பவும் இந்த ட்ரிகரை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ உங்களுக்கு கவுண்டர் 2ல மட்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறிட்டே இருக்கு, கவுண்டர் 3ல வேல்யூ மாறவே இல்லை. ஸோ இந்த லாஜிக்
ஒன் ஷாட்டுக்கு அப்புறம் இருக்கிற என்ன லாஜிக்காக இருந்தாலும் ஒரு தாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன் ஷாட்டுக்கு முன்னாடி இருக்கிற லாஜிக் ஆன் ஆஃப் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த தடவை நடக்கும். ஸோ நீங்கள் ஒன் ஷாட் போடுற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பான இடத்துல ஒன் ஷாட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு தாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன் ஷாட் போடும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல போடணுங்கிறத கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒன் ஷாட் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் சீக்வன்சிங் எல்லாம் பண்ணும்போது ஒன் ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.